வணக்கம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இல்லனா உங்க வீட்ல பிள்ளைங்க படிக்கிறாங்களா? அப்போ கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வைக்கிறது எவ்ளோ பெரிய வேலைன்னு. ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. அதுதான் அபார் ஐடி. வாங்க இந்த புது டிஜிட்டல் ஐடி நம்ம கல்வி முறையிலே எப்படி மாத்த போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஸ்கூல், காலேஜ் சர்டிபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சதுக்கான சான்றிதழ்கள் இது எல்லாத்தையும் ஃபைல் போட்டு அடுக்கி வைக்கிறது. ஆடடா, அது ஒரு பெரிய வேலையே இல்லையா? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சது, சாதிச்சது எல்லாமே வெறும் பேப்பர்ல அங்கங்க சிதறி கிடக்குன்னு நினைக்கும் போதும் உண்மையாவே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இருக்கிற சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கே தெரியும். டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போயிடும், இல்லனா டேமேஜ் ஆயிடும். ஒரு வேலைக்கோ இல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கோ அப்ளை பண்ணா அதை வெரிஃபை பண்ணவே மாசக்கணக்குல இழுத்தடிப்பாங்க. ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறணும்னா அதுல வர சிக்கல்கள் இருக்கே அப்பாடா. சோ இந்த பேப்பர்னால வர்ற சிக்கல்கள் வெறும் ஒரு சின்ன சிரமம் மட்டும் இல்ல, அது நம்ம மொத்த எஜுகேஷன் சிஸ்டமோட வேகத்தையே குறைக்குது. சரியா? இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த ஏபிஏஆர்ஐடியை கொண்டு வராங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான சர்டிபிகேட் திடீர்னு காணாம போயிட்டா என்ன ஆகும்? ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்ல ஒரு நல்ல வேலைக்கோ அப்ளை பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷனுக்காக மாசக்கணக்கில் காத்திருக்கிறது. அப்பாடா, அது எவ்வளோ பெரிய டென்ஷன். இது ஸ்டூடெண்ட்ஸோட நேரத்தை மட்டும் வீணாக்கல, அவங்களோட நல்ல நல்ல வாய்ப்புகளையும் தட்டி பறிக்குது. சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா நம்மளோட தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு கீழே அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுதான் ஒரே தேசம் ஒரே மாணவர் ஐடி. அப்போ அப்படின்னா என்ன இந்த ஏபிஆர்ஐடி? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அவங்க லைஃப் லாங் யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு யுனிக் ஐடி நம்பர். உங்க படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும், அதாவது உங்க மார்க்ஸ், உங்க சர்டிபிகேட்ஸ், நீங்க சாதிச்சதுன்னு எல்லாமே இதுல டிஜிட்டலா ஸ்டோர் ஆகிடும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆதார் கார்டா எடுத்துக்கலாம். ஆதார் எப்படி நம்மளோட ஜெனரல் ஐடென்டிட்டியா இருக்கோ அதே மாதிரி ஏபார் நம்மளோட அகாடமிக் ஐடென்டிட்டியா இருக்க போகுது. ஒன்னு நம்மளோட சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப், இன்னொன்னு நம்மளோட படிப்புக்கும் திறமைக்குமான ஒரு டிஜிட்டல் ப்ரூஃப். சிம்பிளான கம்பேரிசன் தான், ஆனா எவ்ளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? ஓகே, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன உண்மையான பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல இருக்கிறதுலே முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா அகாடமிக் ஃப்ரீடம், அதாவது கல்வி சுதந்திரம். நீங்க வேற வேற காலேஜ்ல படிச்ச கிரெடிட்ஸை கூட ரொம்ப ஈஸியா ஒரே அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி தேவைப்பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதனால உங்க படிப்பு பாதையை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிளா வடிவமைச்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க மார்க் ஷீட்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாமே ஒரே டிஜிட்டல் இடத்துல இருக்கும். நீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்பொழுது அந்த கம்பெனி உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நொடி பொழுதுல வெரிஃபை பண்ணிட முடியும். இதனால ஃபேக் சர்டிபிகேட் மாதிரி மோசடிகளை தடுக்கலாம், நம்பகத்தன்மையும் அதிகமாக்கும். ஒரே ஒரு ஐடி, நல்லா யோசிங்க, இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு மாஸ்டர் கீ. உங்க ப்ரீகேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் நீங்க படிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும், ஜெயிச்ச ஒவ்வொரு போட்டியையும் ஒரே இடத்துல கொண்டு வர ஒரு டிஜிட்டல் சாவி. உங்க முழு அகாடமிக் ஜேர்னிக்கும் ஒரே ஒரு அடையாளம். இதுதான் இந்த திட்டத்தோட மைய கருத்தே. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரே ஒரு ஐடியா வச்சு ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். உங்க அகாடமிக் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஐடியாவை நாம எப்படி வாங்குறது? நீங்க நினைக்கிறத விட இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஏபிஏ ஐடி வாங்குறது முழுக்க முழுக்க நம்ம விருப்பம்தான், இது கட்டாயம் கிடையாது. 18 வயசுக்கு குறைவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பெற்றோரோட சம்மதம் வேணும். அதுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோட சம்மதத்தை கொடுத்தா போதும். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா உங்க ஏபிஏ ஐடி ஜென்ரேட் ஆகிடும். உங்க ஸ்கூல் இல்லனா காலேஜே இந்த ப்ராசஸ பாத்துப்பாங்க. சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க ஆதார் நம்பரை லிங்க் பண்ண சம்மதம் கொடுக்கறது மட்டும்தான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? சரி, இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதனால என்ன லாபம்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். அதாவது இந்த திட்டம் நம்ம இந்தியாவோட மொத்த கல்வித்துறையிலையும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த திட்டம் மூலமா கிடைக்கிற டேட்டாவை, அதாவது யாருடையதுன்னு அடையாளம் தெரியாத வகையில வச்சு நம்ம நாட்டோட கல்வி தரத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்.
எந்த இடத்துல முன்னேற்றம் தேவை, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு அரசாங்கத்தால துல்லியமா முடிவெடுக்க முடியும். சுருக்கத்துல இது ஒரு டேட்டா ட்ரிவன் எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெறும் பேப்பர் ஃபைல்ஸ அடுக்கி வைக்கிற பழைய சிஸ்டம்ல இருந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட திறமைக்கேத்த மாதிரி தனித்தனி லேர்னிங் பாதைகளை உருவாக்குற ஒரு புது உலகத்துக்குள்ள நாம நுழையிறோம். இது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, இதுதான் நம்ம கல்வியோட ஃபியூச்சர். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். ஒருத்தரோட முழுமையான எஜுகேஷன் மற்றும் ஸ்கில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரே டிஜிட்டல் இடத்துக்கு வரும்போது அது நம்ம வேலைவாய்ப்பு சந்தையையும் தொழில் உலகத்தோட ஃபியூச்சரையும் எப்படி மாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.